அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எப்பம் சமையல். இன்றைக்கி அரைச்சி விட்ட சாம்பார் சூப்பராக இருக்குங்க. ஹோட்டல் ஸ்டைலில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். அதே மாதிரி சுவை கூடுதலாக இருக்கும். அதை விட சூப்பராக இருக்கும். இதுக்கு முள்ளங்கி, கேரட்டு, வெங்காயம், தக்காளி, தேங்காய், புளி, கருவேப்பிலை எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். துவரம்பருப்பு 1.5 கப் அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிடணும். ஒரு 3 முறை 4 முறை வாஷ் பண்ணிவிட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். 2 தக்காளியும் பொடிசாக கட் பண்ணிக்கின்னு 6 பல் பூண்டு போட்டுக்கின்னு மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டு வெயிட் போட்டு 2 விசில் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். வறுத்து அரைக்கிறதுக்கு அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் நம்ம எண்ணெய் சேர்த்து வறுக்கும் போது அதோட மனம் சூப்பராக இருக்கும். 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பும் 1 டீஸ்பூன் கடலை பருப்பும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கின்னு இதில் கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விடணும். அப்போ தான் மணமும் சுவையும் கூடுதலாக இருக்கும். இதில் கருவேப்பிலை 1 கொத்து அளவுக்கு சேர்த்துக்கங்க. காய்ந்த மிளகாய் 4 சேர்த்துக்கின்னு நான் காய்ந்த மிளகாய் 4 சேர்த்துருக்கேன். இதில் மல்லி இதை வறுத்துட்டு தான் மல்லி சேர்த்துக்கின்னு மல்லி ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கின்னு இது கொஞ்சம் பொன்னிறம் ஆன உடனே மல்லி 2 டீஸ்பூன். ஏன்னா மல்லி சீக்கிரம் வதங்கி வந்துடும். அதனால் கொஞ்சம் லாஸ்ட்டாக சேர்த்துக்கின்னு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கின்னு தேங்காய் 1/2 கப்பு போதும். 1 கப்பு வேண்டாம். ஏன்னாக்கா பருப்பு நமக்கு பருப்பு சேர்க்கறதுனால ரொம்ப கெட்டித்தன்மை வந்துடும். இதில் ஏற்கனவே உளுத்தம்பருப்பு, கடலை பருப்புலாம் இருக்கிறதுனால 1/2 கப்பு தேங்காய் போதுமானது. இதில் காய்ந்த மிளகாய் நான் போடலை. ஏன்னாக்கா எனக்கு காரத்தன்மை வேண்டாம் அப்படிங்கிறதுனால நான் போடலை. நீங்கள் காய்ந்த மிளகாய் 4 போட்டுக்கங்க. 4 போட்டு நம்ம வதக்கி அதை அரைச்சி மையாக தண்ணி விட்டு விட்டு அரைச்சி நம்ம சேர்க்கும் போது தான் சுவை கூடுதலாக இருக்கும். நான் சாம்பார் பொடியில் காரத்தன்மையாக இருக்கும்னு நான் சேர்க்கலை. இப்போ பருப்பு நல்லா பூ போல் வெந்துருச்சு. இதை நல்லா கிளறி விட்டுட்டு இதுலேயே நான் புளி கரைச்சலை நான் ஊற்றிக்கிறேன். நான் சாம்பார் வைக்கும் போது அப்படி தான் வைப்பேன். புளி நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்துக்கங்க. நல்லா திக்னஸாக புளி கரைச்சலை ஊற்றிக்கங்க. பிறகு கொஞ்சமாக தண்ணி விட்டு 2வது முறையும் ஊற்றிக்கங்க. ஊற்றிட்டு இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுக்குள்ள தாளிப்பு இந்த பாத்திரத்தை இந்த குக்கர்லேயே தான் செய்ய போகிறேன். நம்ம புளி கரைச்சலை கலந்துட்டு ஒரு கலக்கி விட்டுட்டு பருப்போட அந்த புளி தண்ணியும் கலந்து விட்டுட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு இந்த குக்கரையே நம்ம வைக்க போகிறோம். அவ்வளோதான். இதுலேயே நம்ம செய்துக்கிட்டால் நமக்கு சாமானும் அதிகமாக சேராது. அதனால் இதிலேயே செய்ய போகிறேன். அடி கனமான பாத்திரமாக இருந்தாலும் நமக்கு நல்லது. ஒரு 3-4 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கிருக்கேன். அடுப்பை ஆன் பண்ணி குக்கர் வச்சுட்டேன். இதுக்கு கடுகு 1 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 2, பச்சை மிளகாய் 1 போட்டால் தாளிக்கும் போது சுவை கூடுதலாக இருக்கும். அந்த டேஸ்ட்டும் மணமும் சூப்பராக இருக்கும். 2 காய்ந்த மிளகாய் 1 பச்சை மிளகாய் போட்டு பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கணும். போட்டு தாளிப்பு கொடுத்து நல்லா வதக்கி வதக்கி விட்டுட்டு பெருங்காயத்தூளையும் போட்டுப்போம். போட்டுட்டு இதில் வெங்காயம் 2 பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ அரைச்சி விட்ட சாம்பாரில் சின்ன வெங்காயம் எப்போதுமே சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் சேர்க்கலை, பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயமாக இருந்தால் நீங்கள் சேர்த்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். வெங்காயம் சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். அதன் பிறகு வெங்காயம் சேர்த்துருப்பேன். சேர்த்து கண்ணாடி பதத்துக்கு வதங்கினோடனே அடுத்தது காய்கறியெல்லாம் போட வேண்டியது தான். இதே மாதிரி செய்து சாப்பிடுங்க. நம்ம ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பிட்டா மாதிரி அந்த மணமும் சுவையும் சூப்பராக இருக்கும். அதை விட இன்னும் டேஸ்ட்டு கூடுதலாகவே இருக்கும், சூப்பராக இருக்கும். அந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுட்டு கண்ணாடி பதத்துக்கு வந்தோடனே முள்ளங்கியும் கேரட்டும் நீங்கள் எந்த காய் வேணாலும் போட்டுக்கலாம். முருங்கைக்காய் போட்டுக்கலாம், கத்திரிக்காய் போட்டுக்கலாம், எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். ஆனால் ஜாஸ்தியான காய்கறி வேணால் கொஞ்சமாக போதும். நான் 2 முள்ளங்கி 1 கேரட்டு சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். நல்லா கலந்து விட்டுக்கங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி. இது கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால தான் நான் காய்ந்த மிளகாய் அதில் சேர்க்கலை. நீங்கள் கண்டிப்பாக காய்ந்த மிளகாய் 4 சேர்த்துக்கங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க. நான் 1.5 கப்பு அளவுக்கு காய்ந்த மிளகாய் அந்த அளவுலாம் கரெக்டாக போட்டிருக்கேன். 4 அல்லது 5 வறுக்கும் போது சேர்த்துக்கங்க. நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கணும். லாஸ்ட்டாகவும் நம்ம உப்பு காரம் புளிப்புலாம் இருக்கானும் பார்த்துக்கணும். இதுக்கு காய் வேகிறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 1.5 கப்பு அளவுக்கு தண்ணி விட்டுப்போம். விட்டுட்டு மூடி போட்டு மூடின்னு இப்போ மல்லி, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தேங்காய் இதெல்லாம் காய்ந்த மிளகாயெல்லாம் அரைச்சிட்டு வந்துடுவோம். அரைச்சிட்டு
அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஆறினோன்னா அரைச்சிட்டு வந்துடுவோம். அது வந்து பேஸ்ட்டாக அரைக்கின்னு இந்த காய்கறி நல்லா வெந்துருச்சு. வெந்த உடனே அந்த பேஸ்ட்டை வந்து இதில் சேர்க்க போகிறோம். பேஸ்ட்டை சேர்த்துட்டு தண்ணி கலந்து திரும்பவும் வந்து 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்ந்து அந்த மிக்ஸி ஜார்லேயே கலந்து அந்த காய்கறியிலே வந்து அந்த தண்ணியை மிக்ஸ் பண்ணி விடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டு திரும்பவும் வந்து இந்த பச்சை சுமல்லாம் போகணும். ஏற்கனவே வந்து நம்ம வதக்கி எடுத்தது தான், அதனால் சீக்கிரம் வெந்துடும். இந்த பச்சை சுமல்லாம் போயிடும். இருந்தாலும் கொஞ்சம் ஒரு கொதி விட்டு நம்ம பருப்பு சேர்க்குறது ரொம்ப நல்லது. இப்போ வந்து மூடி போட்டுடுவோம். நல்லா வெந்து வந்துடும். ஒரு 2-3 நிமிஷத்துலேயே வெந்து வந்துடுவாங்க இவங்க. வெந்து வந்தோடனே பருப்பு சேர்க்க வேண்டியது தான். நல்லா அது கொதி வந்து ரொம்ப வந்து மணமாக இருக்குங்க. சூப்பராக இருக்குது. மணம் வந்து அருமையாக இருக்குது. இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்தது பருப்பை வந்து சேர்த்துருவோம். பருப்பை சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு, ரொம்ப திக்னஸாக இருக்கும், அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கங்க. பார்த்து பக்குவமாக வந்து தண்ணி சேர்த்துக்கங்க. நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். பிறகு உப்பு காரம் புளிப்புலாம் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு உப்பு இல்லைன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேணாம். எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. எல்லாம் கலந்து விட்டுட்டு மல்லி கருவேப்பிலை போட்டு ஒரு மூடி போட்டு நல்லா கொதி வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியது தான். சூப்பரான அரைத்து விட்ட சாம்பார் வந்து ரெடி ஆகிட்டே இருக்காங்க. நல்லா கொதி வந்துடுச்சு. மணமும் சூப்பராக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நெய் வந்து லாஸ்ட்டாக வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கின்னு நெய் சேர்த்தவுடனே இன்னும் வந்து மணமும் சுவையும் இன்னும் கூடுதலாக இருக்கும். சூப்பராக இருக்குங்க. அருமையான அரைச்சி விட்ட சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. அனைவரும் எஃப்எம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த சூப்பரான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பபாய்.